தமிழ் சினிமாவில் எந்த ஒரு ஈகோவும் இல்லாம எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச ஒரு ஜென்டில்மேன்னா அது ஜெயம் ரவி தான். அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கையில தான் இப்போ ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்கு. அண்ட் இந்த செய்தியை கேட்ட ரசிகர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள்லாம் ரொம்பவே ஆச்சரியத்தில் இருக்காங்க. 20ஸ்கள்ல ஒரு சாக்லேட் பாயா என்ட்ரி கொடுத்து இன்னைக்கு பொன்னியின் செல்வன் படத்துல அருள்மொழிவர்மனா உலக தமிழர்களோட மனசை கொள்ளையடிச்ச ஒரு மாஸ் ஹீரோ ஜெயம் ரவி. அண்ட் அவர் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எவ்வளவோ தியாகங்கள் பண்ணிருக்காரு. அண்ட் அவரோட கெரியர் இந்த அளவுக்கு பெருசாகிறதுக்கு அவரு நிறைய தியாகங்கள்லாம் பண்ணிருக்காரு. தளபதி விஜய்க்கு இவரு பல முறை டான்ஸ் மாஸ்டராகவும் இருந்திருக்காரு. ஜெயம் ரவி பிறந்தது 1980 மதுரையில. இவரோட அப்பா பல திரைப்படங்களுக்கு எடிட்டரா ஒர்க் பண்ணிருக்காரு. அண்ட் இவரோட அண்ணன் இயக்குனரா பல நல்ல நல்ல படங்களை தயார் பண்ணிருக்காரு. இதனால ஜெயம் ரவி அவர்களுக்கு சினிமா மேல இயல்பாகவே ஆர்வம் அதிகமாவே இருந்தது. ஆனா பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஜெயம் ரவி ஒரு பரதநாட்டிய கலைஞர். சின்ன வயசுல இருந்தே முறையா பரதநாட்டியம் கத்துக்கிட்டு அரங்கேற்றம் வரைக்கும் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம நடிகர் விஜயோட ஷாஜகான் படத்துல ஒரு பாட்டுக்கு அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டரா கூட வேலை பார்த்திருக்காரு. அதனாலதான் அவரோட படங்கள்ல டான்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கு. 2003ல அண்ணன் டைரக்ஷன்ல வந்த ஜெயம் படம் தான் இவருக்கு முதல் படம். முதல் படமே பாக்ஸ் ஆபீஸ்ல மரண ஹிட். அந்த படத்தோட வெற்றியினாலேயே இவரோட பேரு ஜெயம் ரவி அப்படின்னு நிரந்தரமே மாறிடுச்சு. அதுக்கு அடுத்ததா வந்த எம் குமரன் சன்னா மகாலட்சுமி படம் பட்டி தொட்டி எங்கும் இவரை கொண்டு போய் சேர்த்தது. அந்த படத்துல வர்ற அம்மா மகன் பாசம் இன்னைக்கும் நம்ம கண்ணில் தண்ணீரை வர வைக்கும். தொடர்ந்து சந்தோஷ் சுப்பிரமணியம் உனக்கும் எனக்கும் அப்படின்னு வரிசையா இட்டு கொடுத்து 90s கிட்ஸ தன்னோட பக்கம் எடுத்துக்கிட்டாரு. ஒரு கட்டத்துல வெறும் லவ் ஸ்டோரி மட்டும் பண்ணாம தன்னோட இமேஜை உடைக்கணும் அப்படின்னு வித்தியாசமான முயற்சியில இறங்கினாரு. அதுக்கு கிடைச்ச ஆக சிறந்த படம் தான் பேராண்மை. அந்த படத்துல அவர் துருவன் கேரக்டரா தன் உடம்பை ஏத்தி அவர் போட்ட உழைப்பு வேற லெவல்ல இருந்துச்சு. அண்டே தமிழ் சினிமாவில் முதல் ஜாம்பி படமா ரிலீஸ் ஆன மிருதன் படத்துல நடிச்சு தன்னோட நடிப்பு திறமைய மேலும் மேலும் கொண்டுட்டு போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா நம்ம எல்லாரையும் வயிறு குலுக்க சிரிக்க வச்ச கோமாளி திரைப்படத்துல ரொம்பவே காமெடியாகவும் அண்டே நல்ல நடிகராகவும் நடிச்சு ரசிகர் மத்தியில ரொம்பவே நல்ல இடத்த பிடிச்சாரு. இப்படி போயிட்டு இருந்த அவரோட கெரியர்ல அவருக்கு ரொம்பவே சிறப்பான படமா அமைஞ்சது மணிரத்னம் இயக்கத்துல பொன்னியின் செல்வன் படத்துல நடிச்சது மூலமா இவரோட புகழ் மக்கள் மத்தியில ரொம்பவே பேசப்பட்டது. அந்த படத்துல தங்க நிற உடம்போட ராஜ கம்பீரத்தோட அவர் நடந்து வந்தப்போ இவர்தாயா ரியல் ராஜராஜ சோழன் அப்படின்னு ரசிகர்களையே தன்னோட நடிப்பு மூலமா சொல்ல வச்சாரு. அதுக்கப்புறமா தனிப்பட்ட வாழ்க்கையில சமீப காலமா சில ஏற்ற இறக்கங்கள் சோதனைகளை அவர் சந்திச்சாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு மெச்சூர்டான மனிதரா தன்னோட அடுத்தடுத்த படங்கள்ல தன்னோட முழு பங்களிப்பை கொடுத்து நடிச்சிட்டு இருக்காரு. இவரே ஒரு வாரிசு நடிகரா உள்ள வந்தாலும் தன் சொந்த உழைப்பாலையும் நல்ல குணத்தாலையும் தமிழ் சினிமால தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கின ஜெயம் ரவி சில மக்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாவே மாறிட்டாரு. இப்படி பல சோதனைகளையும் பல கஷ்டங்களையும் தாண்டி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராக இருந்துட்டு இருக்க ஜெயம் ரவி நடித்த படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் பிடிக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.